அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ சண்டே பார்ட் 2 கண்டினியூஷன் வீடியோ தான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ஃபிஷ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அன்றைக்கி ஃபிஷ் குழம்பு தான் செஞ்சுருந்தேன். அதுக்கு ஒரு பேனில் எண்ணெய் விட்டு கடுகு, வெந்தயம், சீரகம், கருவேப்பிலை, பூண்டு போட்டு நல்லா தாளிக்கணும். அதுக்கப்புறம் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு தக்காளி வெங்காயம்லாம் நல்லா மசியணும். அப்போ தான் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். தட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா அந்த தக்காளிலாம் ஃபுல்லாக நல்லா வெந்து வந்துடும். வெந்து எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், தனியாத்தூள், உப்பு இதெல்லாம் தேவையான அளவு போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 2 தக்காளி நான் அரைச்சி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2 தக்காளி அரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருந்தேன். அதையுமே உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அதையுமே கரைச்சி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா குழம்பு நல்லா கொதி வரணும். இந்த குழம்பு நல்லா கொதி நல்லா திக்னஸ் ஆகணும். அப்போ தான் மீன் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். சைடில் சாப்பாடுமே வெந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சலசலன்னு கொதி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரும்போது மீன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி தட்டு போட்டு மூடி ஒரு 5 to 10 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு அந்த மீன்லாம் வெந்து ஃபிஷ் குழம்பு ரெடி. அவ்வளோதான். மதியானம் லஞ்சுக்கு ஒயிட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை மசாலா போட்டு முன்னாடியே வச்சுருந்தேன். அதுவுமே ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன். ஒயிட் ரைஸ், ஃபிஷ் ஃப்ரை, மீன் குழம்பு இதுதான் வச்சு நாங்கள் சாப்பிட்டோம். அவ்வளோதான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப்